அகில இந்திய மாநாடு என்னை பொறுத்த மட்டும் இது 13வது அகில இந்திய மாநாடு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மாநாடுகளில் 3வது முறையாக நான் கலந்து கொள்வேன். ஒவ்வொரு மாநாடும் அதற்கு முந்தைய மாநாடுகளை விட சிறப்பாக ஏற்பாடுகள் நடக்கிறதுங்கிறது மாநாட்டினுடைய ஒரு பகுதி. மாநாட்டுக்கு என்னை பொறுத்த மட்டும் 3 பகுதி இருக்கு. ஒன்று பொதுமக்களுடைய பங்கேற்பு. அது இந்த மாநாட்டு பணிகள் துவங்குற காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் அது சிறப்பாக நடந்திருக்குங்கிறதா என்னுடைய மதிப்பீடு. முழுமையாக தெரியாவிட்டாலும் கூட மாநாடு துவங்கிய பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கலையரங்குகள், கருத்தரங்குகள், அதுல பங்கேற்பு என்பது இன்னொரு பக்கம். மாநாட்டுக்குள் நடக்கக்கூடிய விவாதங்கள் என்பதும் இன்றைய காலகட்டத்தினுடைய சவால்கள் பற்றி முழுமையாக பரிசீலித்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சவால்களை எதிர்கொண்டு முன்னேற வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்துக்கு ஏற்ப உள்ள பணிகள் மாநாட்டு அரங்கத்திற்குள் நடக்கிறது. வரக்கூடிய காலத்தில் இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பலமாக மாற்றுவது என்பது மட்டுமல்ல, ஒரு இடதுசாரி ஒற்றுமையையும் அது வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து போராடுவதற்குள்ள ஒரு பரந்துபட்ட ஒற்றுமையும் உருவாக்குவதற்குள்ள வழிமுறைகள் அது தமிழகத்தில் நடக்குதுங்கிறதும் அது மதுரையில் நடக்கிறது என்பதும் ஒட்டுமொத்தமாக இன்று இந்த மாநாட்டினுடைய ஒரு சிறப்பு என்று பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களும் பாராட்டுக்குரியவர்கள், வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கு. அது கட்சியினுடைய மாநாடாக இருந்தாலும், பகுஜன அமைப்புகளுடைய மாநாடாக இருந்தாலும், அகில இந்திய மாநாடு என்று வருகிற போது நாம் வழக்கமாக சொல்லுகிற காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வினுடைய பிரதிபலிப்பு. பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், ஆனால் எல்லாருடைய கவனமும் ஒரே குறிப்பிட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை தன்மை, அதான் மாநாட்டினுடைய சிறப்பு. அந்த சிறப்பு நிச்சயமா இங்கேயும் இருக்கு. அது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். அதான் நமக்கு தேவையும் கூட. இந்த எமோஷனல் என்பது எல்லையே இல்லை. ஏன்னா ஒன்று, கடந்த மாநாடுகளில் பார்த்த தோழர்களை மீண்டும் பார்ப்பது, எல்லோரையும் எல்லா காலத்திலும் நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ அப்படி வரும்போது பல மாநாடுகள் பற்றி, முந்தைய மாநாடுகள் பற்றிய கருத்து பரிமாற்றங்கள், எனக்கே 13 மாநாடுகள் என்றால் என்னை விட கூடுதலாக பங்கேற்றவர்களும் ஒரு சிலர் இருப்பார்கள். அப்ப அந்த முறையில கடந்த கால அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்குள்ள, அதையெல்லாம் கருத்து பரிமாற்றம் நடத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த மாநாட்டினுடைய இடைவேளைகள் அமைந்திருக்கிறது.